எங்க டீமே மாறினாலும் நாங்க விளையாடுற ஸ்டைலு எப்பவும் மாறாதுங்க. இப்படி வந்து சிஎஸ்கே பார்த்து சொல்ற மாதிரி தான் இன்னைக்கு சிஎஸ்கேவோட பேட்டிங் ரொம்ப மோசமா இருந்துச்சுங்க. ஏன்னா மத்த டீம் எல்லாம் நாங்களாம் அசால்ட்டா 200 ரன்னுக்கு மேல அடிப்போம் அப்படின்னு சொல்லும்போது சிஎஸ்கே மட்டும் நாங்க 150 ரன் எடுக்கிறதுக்கே நாங்க வந்து தடுமாறுவோம்ப்பா, அந்த அளவுக்கு மோசமா பேட்டிங் பண்ணுவோம்னு சொல்லிட்டு இன்னைக்கு ரொம்ப தான் மோசமா பேட்டிங் பண்ணிருக்காங்க. இன்னைக்கு சிஎஸ்கேக்கும் ராஜஸ்தானுக்கும் நடக்கிற மேட்ச்ல ராஜஸ்தான் டாஸ் வின் பண்ணி ஃபர்ஸ்ட் பவுலிங் வந்து சூஸ் பண்ணாங்க. சரி, சிஎஸ்கேவோட பேட்டிங் நல்லா இருக்கும், சஞ்சு சாம்சன் வந்து ஓப்பனிங்ல கிளம்பிறாரு, மனுஷன் நல்ல ஒரு இன்னிங்ஸை கொடுக்குவாரு, சஞ்சு சாம்சன் ருத்ராஜ் காயக்கோட நல்ல பார்ட்னர்ஷிப்பை போடுவாங்கன்னு பார்த்தா சஞ்சு சாம்சன் வந்து பர்கரோட ஃபர்ஸ்ட் ஓவர்ல, அதாவது பர்கர் வந்து சஞ்சு சாம்சனோட ஸ்டெம்பை தெருக்கி விட்டாருங்க. சரி, சஞ்சு சாம்சன் தான் அவுட் ஆனார்னு பார்த்தா அடுத்து ருத்ராஜ் காயக்வாடு நான் ஜோஃப்ரால்சரோட பால்ல போல்ட் ஆவே அப்படின்னு சொல்லிட்டு ஜோஃப்ரால்சரோட பால்ல வந்து போல்ட் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் இம்பாக்ட் பிளேயரா வந்து ஐஸ் மாத்திரையாவது பேட்டிங்ல ஏதாவது இம்பாக்ட் ஏற்படுத்துவார்னு பார்த்தா அவரை வந்து பாத்தீங்கன்னா பர்கரோட பால்ல மனுஷன் வந்து டக் அவுட் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் மேத்யூ சாட்டும் சந்தீப் சர்மாவோட பால்ல வந்து அவுட் ஆயிட்டாருங்க. அதுக்கப்புறம் ஜடேஜா வந்தாரு. ஆல்ரெடி சர்ஃப்ராஸ் கான் வந்து நின்று கொஞ்சம் 6-4லாம் அடிச்சு நல்ல அதிரடி காட்டினாரு. அவரோட அதிரடியை நான் முடிவுக்கு கொண்டு வரேன்னு சொல்லி ஜடேஜா இருந்துகிட்டு மனுஷன் ஒரே ஓவர்ல சர்ஃப்ராஸ் கானே தூக்கிட்டாரு, சிவம் துபையை வந்து தூக்கிட்டாருங்க. அதுக்கப்புறம் கார்த்திக் சர்மாவாவது ஏதாவது நல்ல ஒரு இன்னிங்ஸை கொடுப்பாருன்னு பார்த்தா அவர் ஒரு 6 அடிச்சாரு. அதுக்கப்புறம் என்னால ஒன்றும் பண்ண முடியாதுப்பா, சாரிம்மான்னு சொல்லிட்டு அவரும் பிரிஜேஷ் சர்மாவோட பால்ல வந்து அவுட் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நூர் அகமது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விக்கெட்டா போய்கிட்டே வந்துருந்துச்சு. எங்க சிஎஸ்கே மோசமா ஆல் அவுட் ஆயிருவாங்கன்னு நினைக்கும் போது ஜாமி ஓட்டன் மட்டும் நின்று என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் போராடுறேன்ப்பான்னு சொல்லிட்டு அவரோட பங்குக்கு முடிஞ்ச அளவுக்கு வந்து போராடினாரு. ஆனா அவரும் கடைசியில வந்து ரன் அவுட் ஆயிட்டாருங்க. இதனால இன்னைக்கு சிஎஸ்கே வெறும் 127 ரன்னுக்கே ஆல் அவுட் ஆயிட்டாங்க. உண்மையிலே சிஎஸ்கே இன்னைக்கு ரொம்ப மோசம் அப்படின்னு தாங்க வந்து சொல்லணும். இப்ப இதெல்லாம் ஒரு ஸ்கோரா அப்படின்னு சொல்லிட்டு ராஜஸ்தான் அசால்ட்டா சேஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. இப்ப இந்த அளவுக்கு சிஎஸ்கேவை ராஜஸ்தான் கண்ட்ரோல் பண்ணதுக்கு காரணம் என்ன அப்படின்னா ராஜஸ்தான் பவுலர்ஸ் எல்லாருமே ஒரு சூப்பரான பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பர்கர் ஆகட்டும், அதுக்கப்புறம் வந்து ஜோஃப்ராச்சர் ஆகட்டும், எல்லாருமே நல்ல ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. எல்லாருமே அடுத்தடுத்து விக்கெட் எடுத்தனால தான் இந்த அளவுக்கு வந்து சிஎஸ்கே வந்து கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சுச்சு. இப்ப சிஎஸ்கே பேட்டிங்ல ரொம்ப மோசமான பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க. பவுலிங்லயாவது ஏதாவது டீசென்டான பர்ஃபார்மன்ஸை கொடுக்குறாங்களா அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சிஎஸ்கேவோட பேட்டிங்கை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை வந்து மீட் பண்றேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.